வேடி புடாக்கு இவ்வளோ பண்ற அப்போ எனக்கு பொறாமையா இருக்கு பிகாஸ் மை பேரண்ட்ஸ் செப்பரேட்டட் when I am 7. எனக்கு எங்க அப்பா அம்மா நிறைய பண்ணாங்க ப்ரோ. அது ஒன்று இருக்குல்ல ப்ரோ, எனக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப பண்ணாங்க. சின்ன வயசு ராஜகுமார மாதிரி வளர்த்துனாங்க. கடைசி பையன் வேற, 5வது பையன். ஸோ அதனால என்னோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப வந்து ஜாலியா இருந்துச்சு. சின்ன வயசுலயே எனக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க என் சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிதான் ஜாலியா இருக்கும். அதான் சொல்றேன், எங்க அப்பா இறந்து 3-4 வருஷம் ஆகி போச்சு. இன்னுமே எங்க அப்பாவை மறக்க முடியல என்னால. இன்னமும் என்னால மறக்க முடியாத, நான் வந்து என்ன தவிர்த்து இன்னொருத்தரை நினைக்கிறேன் அப்படின்னா எங்க அப்பாவை பத்தி மட்டும் தான் நினைப்பேன். அந்த அளவுக்கு அப்பானா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அப்படி ஏன் பிடிக்கும்? ஏன்னா அப்படி பண்ணாரு, அப்படி வந்து வளர்த்தனாரு. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது சரி, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்லலாம். பிசிக்ஸ் மிக்ஸ் என்ன வந்து என்ன திட்டுது, ஸ்கூல்ல வந்து கேளுங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து கேட்பாரு. என்னதான் சொல்லுங்க அப்பா கிட்ட, அது வந்து கேட்பாரு. அப்ப எவ்வளவு வந்து அந்த பேரண்டிங்னா. இப்போ பிரசன்ட் போயிட்டு வந்தப்ப கூட என்ன சொன்னாரு, வாழ்க்கையில வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கதான் செய்யும், பிறந்துட்டோம், எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யணும், இதுக்கப்புறம் எப்படி வரதுதான் மேட்ரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட என்ன எதுவுமே சொல்லலையே. அதனால எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிச்சு. அதனால நான் அப்படியே பைபாஸ் பண்றேன் எங்க அப்பாவுக்கு. இது என் பையனுக்கு சிம்பிள், அவ்வளவுதான்.